ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 24, அத்தியாயம் 4, மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். அதன் தொடர்ச்சி. வேற்று கிரகவாசிகளுக்கு இடையில் ஒரு வாதம். ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். பகவத்கீதை 8.6. பக்தியில் உயர்நிலை பெற்றவர்கள் மரணத்தை சந்திக்கும் போது விஷ்ணு தூதர்கள் அங்கு தோன்றி அவர்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்து செல்வதை வேத நூல்களில் காண்கிறோம். பாவம் செய்தவர்கள் மரணத்தை சந்திக்கும் போது எமதூதர்கள் அங்கு தோன்றி அவர்களை வலுக்கட்டாயமாக எமராஜரிடம் அழைத்து செல்வதையும் வேத நூல்களில் காண்கிறோம். ஆனால் அஜாமிளன் என்பவனுக்கு முக்தி அளிப்பதா நரகத்திற்கு அழைத்து செல்வதா என்று விஷ்ணு தூதர்களும் எமதூதர்களும் வாக்குவாதம் செய்வதை ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்திலிருந்து இங்கு காணலாம். கான்ய குப்ச என்ற நகரத்தில் அஜாமிளன் என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு விலை மாதுவின் மீது மோகம் கொண்டதால் தனது நற்குணங்கள் அனைத்தையும் இழந்து ஆன்மீக வாழ்விலிருந்து வீழ்ந்தான். பிராமணருக்கான கடமைகளை கைவிட்டு கொள்ளையிலும் சூதாட்டத்திலும் வாழ்க்கையை நடத்தி ஜட இன்பத்தில் காலத்தை கடத்தி வந்தான். அந்த விலைமாதுவின் மூலம் 8 மகன்களுக்கு தந்தையாகி இருந்தான். தனது இளைய மகனுக்கு முழுமுதற் கடவுளான விஷ்ணுவின் பெயர்களில் ஒன்றான நாராயணர் என்னும் பெயரை சூட்டியிருந்தான். அந்த மகனிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்த அஜாமிளன் அவன் முதலாக நடக்கவும் பேசவும் முயற்சி செய்ததை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனான். முட்டாள் அஜாமிளனுக்கு 88 வயதான போது ஒரு நாள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி அவனை மரணம் நெருங்கியது. பயங்கர முகங்களுடனும் கொடிய உருவங்களுடனும் எமதூதர்கள் அவன் முன்பாக தோன்றினர். அவர்களை கண்ட அஜாமிளன் மிகவும் அச்சமுற்றான். மரணதேவனான எமராஜனின் நீதிமன்றத்திற்கு அவனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்ல கயிறுகளுடன் அவர்கள் வந்திருந்தனர். பிணம் தின்னும் உயிரினங்களை போல இருந்தவர்களை கண்ட அஜாமிளன் திகைத்து போனான். சற்று தொலைவில் விளையாடும் தனது குழந்தையின் மீது கொண்ட பாசத்தினால் அஜாமிளன் நாராயணா நாராயணா என்று உரக்க கத்தினான். பெரும் பாவியான அஜாமிளன் தனது மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுதபடி தன்னை அறியாமலேயே பகவான் நாராயணரின் திருநாமத்தை உச்சரித்து விட்டான். இறக்கும் தருவாயில் பகவானின் திருநாமத்தை அஜாமிளன் பெரும் வேதனையுடன் உச்சரித்ததை கேட்ட விஷ்ணு தூதர்கள் உடனடியாக அங்கு தோன்றினர். அவர்கள் பகவான் விஷ்ணுவை போலவே காட்சி அளித்தனர். அவர்களது கண்கள் தாமரை மலர்களின் இதழ்களை போன்று இருந்தன. தங்கத்தால் மெருகூட்டப்பட்ட மகுடத்தையும் பிரகாசிக்கும் மஞ்சள் நிற பட்டாடைகளையும் அணிந்திருந்தனர். அவர்களது கச்சிதமான உடல்கள் நீல கற்களாலும் பால் போன்ற வெண்தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தூய்மையாகவும் இளமையாகவும் காட்சி அளித்தனர். அவர்களது பிரகாசமான தோற்றம் மரண அறையின் இருட்டை நீக்கி ஒளிபெறச் செய்தது. அவர்கள் தங்களது கைகளில் வில்கள், அம்புகள், கத்திகள், சங்குகள், தடிகள், சக்கரம் மற்றும் தாமரை மலர்களை ஏந்தி இருந்தனர். அஜாமிளனின் இதயத்திலிருந்து எமதூதர்கள் ஆத்மாவை பறித்து கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு தூதர்கள் நிறுத்துங்கள் என்று உரக்க கத்தினார்கள். தங்களது செயல்களுக்கு ஒருபோதும் எதிர்ப்பை கண்டிராத எமதூதர்கள் விஷ்ணு தூதர்களின் கடுமையான ஆணையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தபடி, நாங்கள் எமராஜரின் சேவகர்கள், நீங்கள் யார்? எங்களை ஏன் தடுக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று வினவினர். புன்முறுவலிட்ட விஷ்ணு தூதர்கள் மலைமேகத்தின் பெரும் இடியோசையை போன்ற குரலில் பேசினர். நீங்கள் உண்மையில் எமராஜரின் சேவகர்களானால் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியின் பொருளை எங்களுக்கு விளக்குங்கள். இச்சுழற்சிக்கு உட்பட்டவர்கள் யார்? விடுபட்டவர்கள் யார்? எமதூதர்கள் பின்வருமாறு பதில் கூறினர். சூரியன், நெருப்பு, ஆகாயம், காற்று, தேவர்கள், சந்திரன், பகல், மாலை, இரவு, திசைகள், நீர், நிலம், பரமாத்மா ஆகிய அனைவரும் ஒவ்வொருவரின் செயல்களை கண்காணிக்கும் சாட்சிகளாவர். தர்மத்திலிருந்து விலகி சென்றவர்கள் என்று இந்த சாட்சிகளால் உறுதி செய்யப்படும் நபர்கள் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவன் தர்மம் சார்ந்த அல்லது தர்மத்திற்கு எதிரான செயல்களை தனது வாழ்க்கையில் எந்த அளவிற்கு செய்திருக்கிறானோ அதற்கேற்ப அவன் தனது அடுத்த பிறவியில் கர்மத்தின் எதிர்வினைகளால் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க வேண்டும்.
உயிர்வாளிகள் முதலில் ஆன்மீக உலகில் பகவானின் நித்திய சேவகர்களாக இருந்து வந்தனர். ஆனால் பகவானின் சேவையை கைவிடும் போது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய 3 குணங்களை இயற்கையாக கொண்ட இந்த ஜட உலகினுள் அவர்கள் பிரவேசிக்க நேரிடுகிறது. ஜட உலகை அனுபவிக்க ஆசைப்படும் உயிர்வாளிகள் இக்குணங்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டுகின்றனர். இவ்வித குணங்களுடன் அவர்கள் கொண்டுள்ள தொடர்பை பொறுத்து அதற்கேற்ற ஜட உடலை அவர்கள் பெறுகின்றனர் என்று எமதூதர்கள் விளக்கினார்கள். சத்வ குணத்தில் இருப்பவன் தேவ உடலையும், ரஜோ குணத்தில் இருப்பவன் மனித உடலையும், தமோ குணத்தில் இருப்பவன் மிருக உடலையும் பெறுகிறார்கள். இவ்வெல்லா உடல்களும் நாம் கனவில் அனுபவிக்கும் உடல்களை போன்றவை. மனிதன் உறங்கச் செல்லும் போது அவன் தனது உண்மையான அடையாளத்தை மறந்து தான் ஓர் அரசனாக மாறிவிட்டதாக கூட கனவு காணலாம். அவ்வாறு கனவு காணும் போது உறங்க செல்வதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை அவனால் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. விழித்துக் கொண்டவுடன் என்ன செய்ய போகிறேன் என்பதை கற்பனை செய்யவும் இயலாது. இதே போன்று ஆத்மா தனது தற்காலிக ஜடவுடலுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் போது அவன் தனது உண்மையான ஆன்மீக இயற்கையை மறப்பது மட்டுமின்றி ஜட உலகில் தனது முந்தைய பிறவிகள் அனைத்தையும் மறந்து விடுகிறான். 84 லட்சம் வகையான உடல்களில் பயணம் மேற்கொண்டதை மறந்து விடுகிறான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.